Hello friends, today we can discuss array based implementation of list. A simplest way of representing a list using a array. ஒரு லிஸ்ட்டை சிம்பிளாக ரெப்ரசன்டேட் பண்ண அரேவை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ஒரு லிஸ்ட்டு சிம்பிளாக க்ரியேட் பண்ண அரே யூஸ் பண்ணாங்க. An array based implementation of list. A group of related variable can be shortened. One after another is a continuous memory. ஒரு குரூப் ஆஃப் வேரியபிள் கேன் பி ஷார்ட்டட் அப்படின்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் வேரியபிள் எலமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஷார்ட்டடாக ஆர்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் வந்து கண்டினியூஸ் மெமரி அலகேஷன் அப்படியே கண்டினியூஸாக மெமரி அப்படியே அலகேட் பண்ணினே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் இருக்குது. தேர் ஆர் 4 types ஆஃப் ஆப்ரேஷன்: creation, list, instruction, deletion, find. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கிரியேஷன் ஆஃப் லிஸ்ட் பார்க்கலாம். An array structure is created to store the item in the list. ஒரு லிஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 லிஸ்டட் பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து அரே ஆஃப் 0 அரே எப்படி குறிப்போம்? கேபிட்டல் ஏல குறிப்போம். அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு எப்பயுமே 0 வேல்யூவில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து பேசிக்ஸு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அரே எப்பயுமே 0லேருந்து தான் மென்ஷன் பண்ணுவோம். கேபிட்டல் ஏல மென்ஷன் நீங்கள் வந்து ஸ்மால் ஏலையும் மென்ஷன் பண்ணலாம். ஏ 0 1 2 3 4 5 இது வந்து 6 பாக்ஸஸ் இருக்குது. நான் வந்து 4 எலமெண்ட் கொடுத்துருக்கேன். எப்பயுமே வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் அந்த பாக்ஸோட சைஸ் தென் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். நான் வந்து 6 பாக்ஸஸ்ஸு என்னோடய பாக்ஸ் சைஸ் வந்து 6 தென் எலமெண்ட் வந்து 4 இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எங்கே ஷார்ட்டடாக இருக்கா 6 12 18 24 அப்படின்னு கண்டினியூஸாக ஒரு ஆர்டராக தென் 6 இதுக்கும் 6 6 அப்படின்ற ஒரு எல்லாமே ஒரே வந்து வேல்யூஸாக தான் வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கு. புரிஞ்சுக்கோங்களா? தென் இன்செர்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டை வந்து முதல்ல க்ரியேட் பண்ணிட்டோம். தென் வந்து இருக்கிற லிஸ்ட்லேயே வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் தி ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை ஆடிங் அண்ட் எலமெண்ட் ஒரு லிஸ்ட்டு பாக்ஸில் நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டை இன்செர்ட் பண்ண போகிறோம். ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் அண்ட் எலமெண்ட் இன்டு தி எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் இட் கேன் பி டன் அட் எனி பொசிஷன். ஆல்ரெடி இருக்கிறதுலையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் எலமெண்ட்டை. இல்லை எந்த பொசிஷனில் வேணும், இந்த பொசிஷனில் ஒரு காலியாக இருந்துச்சுன்னா அந்த பொசிஷனில் இந்த எலமெண்ட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் அட் தி பொசிஷன் 0. நான் வந்து பார்த்திங்கன்னா 4th பொசிஷனில் 40ன்ற எலமெண்ட்டை இன்செர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அங்கே வந்து காலியாக இருக்குது. இங்கே வந்து சைஸ் ஈக்குவல் டு 6 தென் வந்து அங்கே வந்து ஒரு எலமெண்ட்டை நான் வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். 40ன்ற எலமெண்ட்டை இன்செர்ட் பண்ண போகிறேன். தென் ஸ்டெப் 2ல் நான் 4th பொசிஷனில் 40ன்ற எலமெண்ட்டை இன்செர்ட் பண்ணிட்டேன். தென் 3rd ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டெலிஷன். ஆல்ரெடி இருக்கிறத நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன். டெலிஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங். இன்செர்ட் நான் ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் ஞாபகம் வச்சுங்க. டெலிஷனாக ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங். இந்த மாதிரி ஈஸியாக இப்போ டெலிஷனாக டெலிட் பண்ணோம். அப்போனா அனதர் வேர்டு என்ன இருக்கும்? ரிமூவ். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்னா வந்து இன்செர்ட் பண்ண போகிற ஒரு எலமெண்ட் அப்படின்னா என்ன வரும்? ஆடிங். அந்த மாதிரி சிம்பிளாக அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலிஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் அண்ட் எலமெண்ட் ஃப்ரம் தி அரே அட் தி பொசிஷன். ஒரு டெலீட் பண்ணுறனாலே ஆல்ரெடி இருக்க எலமெண்ட்டை டெலீட் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 அப்படின்ற எலமெண்ட்டை டெலீட் பண்ணிக்கிறேன். அப்படி டெலீட் பண்ண உடனே என்ன பண்ணால் 3rd பொசிஷனில் இருக்கிற 32 வந்து 2nd பொசிஷனுக்கு வந்துச்சு. தென் அகைன் முன்னாடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எலமெண்ட் வந்து வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஈக்குவல் டு 6 தென் n ஈக்குவல் டு என்னன்னா எலமெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணதால எலமெண்ட்டோட வேல்யூ குறைஞ்சிச்சு. அதனால் தென் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஆல்ரெடி இருக்கிறதுல எந்த பொசிஷன் அந்த எலமெண்ட் இப்போ ஒரு பொசிஷனில் எந்த எலமெண்ட் இப்போது 4th பொசிஷனில் 40 என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன இருக்குது? 45 இருக்குது. இப்போது 45 கொடுத்து 45 எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எந்த பொசிஷனில் இருக்குது? 4th பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? டு ஃபைண்ட் தி பொசிஷன் ஆஃப் தி எனி எலமெண்ட் இன் தி லிஸ்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 18th பொசிஷனில் இருக்க ஒன்றை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ 18ன்ற நம்பர் எந்த பொசிஷனில் இருக்குது? 1ன்ற பொசிஷன் இருக்குது. இப்போது
நம்மள ஒன்று ஃபைண்ட் பண்ணலாமா? 5, 10, 15, then 20, then 25, 3, 4, 5 ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணலாம்? தென் 15 எலமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இருங்க, நான் ஒரே பாக்ஸஸில் எல்லாமே சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸஸில் எந்த எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறேன்? 15 எலமெண்ட்டை. அப்போ ஃபைண்ட் பண்ணும்போது என்ன வரும்? எந்த பொசிஷனில் இருக்குது? 15th இஸ் இன் செகண்ட் பொசிஷன். தென் இன்செர்ட் பண்ணலாமா? நான் வந்து பார்த்தேன்னா 6th பொசிஷனில் 13 எலமெண்ட்டை பண்ண. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு பாக்ஸஸை க்ரியேட் பண்ணிக்கலாமா? நம்மளுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் 0, 1, 2, 3, 4, 5 தென் 6 ஒரு பாக்ஸஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இன்செர்ட் பண்ணலாமா? 5, 10, 15, 20, 25, 30. சாரி, இங்கே 5 வருது, இது நான் எக்ஸ்ட்ரா போட்டேன், இது இல்லை. அப்போது நான் 5th பொசிஷனில் 6ஐ இன்செர்ட் பண்ணிட்டேன். இது வந்து இன்செர்ட். தென் தேர்டு, இப்போது 10 வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? டெலீட் பண்ணலாமா? அப்போ டெலீட் பண்ண என்ன வரும்? அடுத்தடுத்த எலமெண்ட் கண்டினியூஸாக முன்னாடி 1, 2, 3, 4, 5. அப்போது 5, 10 டெலீட் ஆகிடுச்சு. அப்போ 15, 20, 25 தென் 30 அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகி வரும். புரிஞ்சுதுங்களா? ஃபைண்ட் பண்ணுறோம், தென் இன்சர்ட் பண்ணுறோம், தென் டெலீட் பண்ணுறோம். தென் 4th வந்து லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். நம்மளா எதனா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். 2, 4, 6, 8 நீங்கள் ஃபுல்லாக கூட க்ரியேட் பண்ணலாம், இல்லை 6 வரைக்கும் கூட க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருங்க. அதோடைய அரே ஆஃப் வேல்யூ A0, A1, A2 தென் A3 அந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட்டு. இது எப்படின்னா ஷார்ட்டடாக இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஷார்ட்டடாக தான் க்ரியேட் பண்ணோம். ஒரு லிஸ்ட்டை சிம்பிளாக ஃபார் ரெப்ரசன்டேஷன் பண்ண இந்த அரேவை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ரிலேட்டட் வேரியபிளில் ஷார்ட்டடாக இருக்கும். கண்டினியூஸ் மெமரியை வந்து லொக்கேஷன் பண்ணோம். இதில் 4 ஆப்ரேஷன் இருக்குது. க்ரியேஷன் லிஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன், டெலிஷன், ஃபைண்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. நான் வந்து 6 சைஸ் இருக்க ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து 4 எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதோட இதில் இம்ப்ளிமெண்டேஷனில் அதோட சைஸ் தென் எலமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். தென் வந்து எலமெண்ட்டும் ஃபைண்ட் பண்ணுறேன், அதோட சைஸும் நான் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டேன். தென் இன்சர்ட் பண்ணுறோம். 4th பொசிஷனில் 14 எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன் நான். தென் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன சொன்னேன்? ப்ராசஸ் ஆஃப் ஆடிங். இன்சர்ட்னா நம்ம ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆட் பண்ணது தானே கணக்கு. இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து 13 எலமெண்ட் ஆட் பண்ணதான கணக்கு. அப்போது ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டெலீட்னா என்ன பண்ணுவோம்? ரிமூவ் பண்ணுவோம். அனதர் வேர்ட் ரிமூவ். அப்போ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங். ஏன்னா நிறைய எலமெண்ட் அப்போனா ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் அண்ட் எலமெண்ட் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 24 எலமெண்ட்டை நான் டெலீட் பண்ணதுனால 32 எலமெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் செகண்ட் பொசிஷனில் வந்துச்சு. தென் 43rd 52 வந்து 4th பொசிஷனில் வந்துச்சு. தென் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட் எந்த பொசிஷன் திடீர்னு இல்லைன்னா இந்த எலமெண்ட் வந்து இந்த அரே லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு ஒரு லைனை நீங்கள் எழுதி ஃபைண்ட் பண்ணோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.